Hello guys, I think am I audible? Can you hear me? Whether my audio and video is clear? Can you guys hear me? Yes guys, so I think my audio and video is clear. So நேத்திக்கு நம்ம again ஒரு ரெண்டு chapters பார்த்திருந்தோம், கரெக்ட்டா? Right? So அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ரெண்டு chapter பார்க்க போறோம். என்னென்ன chapters அப்படினு பாத்தீங்கன்னா Metallurgy, Transition and Inner Transition Elements. So நம்ம main focus என்னன்னா half yearly very good marks எடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு, கரெக்ட்டா? See, portions ஜாஸ்தி இருக்கு அப்படினு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் சொல்றேன். ஓகே, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப். போர்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணணும்னு நினைச்சிட்டு எல்லாத்துலயுமே இந்த ஹாஃப்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்போம், கரெக்டா? ஆனா அது ரொம்ப மிஸ்டேக். என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு தெரியும் லைக் ஒரு சில ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி ஃபுல் போர்ஷன்ஸ் எழுதுறீங்க, ஒரு சில ஸ்கூல்ல ஹாஃப் இயர்லி பாத்தீங்கன்னா ஹாஃப் போர்ஷன்ஸ் தான் எழுதுறீங்க, கரெக்டா? அதனால கரெக்டா பிளான் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு 5 lessons படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 5 lessons ரொம்ப கிளியர் கட்டா படிக்கணும். ஓகே, பேலன்ஸ் இருக்கிற லெசன்ஸ்ல நீங்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட மெயின் டார்கெட் என்னவா தான் இருக்கணும், போர்டு எக்ஸாமா தான் இருக்கணும். ஹாஃப் இயர்லில அஃப்கோர்ஸ் மார்க்ஸ் கம்மியானா பேரண்ட் திட்டுவாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா என்ன நம்ம ப்ராப்ளம் பண்றோம் அப்படின்னா, அந்த ஹாஃப் இயர்லிக்கு எல்லா லெசனையும் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வச்சுட்டா அப்போ அந்த லெசனை கடைசி வரைக்கும் ஃபுல்லாவே படிக்க முடியாது. அப்போ ஒரு லெசனை ஃபுல்லா படிக்க முடியல அப்படின்னா எப்படி மார்க்ஸ் பெட்டர் ஆகும்? அதனால மார்க்ஸ் பத்தி யோசிக்காதீங்க. ஓகே, ஹாஃப் இயர்லி ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன்லாம் மார்க்ஸ் பத்தி யோசிக்க கூடாது. பிகாஸ் நம்மளோட மெயின் டாஸ்க் வந்து என்னன்னா ஒரு லெசனை படிக்கும் போது கிளியர் கட்டா படிக்கணும். ஓகே, சோ அப்படி நீங்க படிச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஃப் இயர்லில நீங்க ஒரு 7 lessons தரவா படிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல ஒரு எக்ஸ்ட்ரா 3 lesson, அப்ப 10 lesson ஆச்சு. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 lesson 13 lesson ஆச்சு. அப்ப சூப்பரா மார்க் வாங்கலாம்ல. அதனால கரெக்டா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க, அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹாஃப் இயர்லிக்கு நான் எல்லா லெசனையும் படிக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து பாதி பாதியா படிச்சு மார்க்ஸ் நம்மளுக்கு டவுன் ஆகுறதுக்கு படிக்கிற 7 lessons ஃபோக்கஸ்டா கிளியர் கட்டா படிங்க. ஓகே, சோ அந்த லெசன்ல இருந்து எந்த क्वेश्चन கேட்டாலும் நான் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி படிங்க. அப்ப 100% போர்டு எக்ஸாம்ல நல்ல மார்க் வரும். ஹாஃப் இயர்லில நல்ல மார்க் வருதோ இல்லையோ, பட் கண்டிப்பா போர்டு எக்ஸாம்ல நல்ல மார்க் வரும். ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, சோ பர்టిక్యులர் லெசனை ஃபோக்கஸ்டா படிங்க. How many people are you guys in live? Okay, how many people? Say one hi. Welcome all of you. I am your Shruti ma'am. Say hi. How many of you guys are in live? Okay, so நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா half yearly ரஷ்கா வேண்டி ரெண்டு இம்பார்ட்டன்ட் லெசன்ல இருந்து Metallurgy and Transition and Inner Transition Metals. Transition and Inner Transition என்னோட personal favorite அப்படினே சொல்லலாம். It is inorganic chemistry. Okay guys, so let's start the question. Start பண்ணலாமா? Okay, yes. So questionக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் நம்ம கிளாஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நாட் ஒன்லி ஆர் கிளாஸ் நோட்ஸ், இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கிளாஸ் நோட்ஸுமே வாட்ஸ்அப் கம்யூனிட்டில இருக்கும். சோ இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மூவிங் டு தி நெக்ஸ்ட் ஒன். சோ அண்ட் அகைன் you know guys, okay, so Xylem is offering the offers for the class 12 state board as well as the CBSE students. adula pathina live classes, recorded session, PYQ discussions, personalized mentors and then great Indian battle exams, idu ellame vandu include agum. And idu pathina for the price range of 11,899 after discount. Same like that pathina idu nammaloda NEET repeaters ku. So same எல்லா ஆஃபர்ஸ்லயுமே, which means like live classes, recorded session எல்லாமே அதுல இருக்கு உங்களுக்கு. And this is for the repeaters and then re-repeaters. 13,649 price
and this is for the fast track batch. So daily me ஒவ்வொரு lesson இதுல complete ஆகும், so that உங்களுக்கு ஒரு better revision இருக்கும் இது. Okay, so revisions அதுல பாத்தீங்கன்னா almost நம்ம ஒரு 50 questions discuss பண்ணுவோம். Okay guys, so உங்களோட sideல யாரெல்லாம் repeaters and then re-repeaters பண்றாங்களோ நீட்டுக்கு just to forward, and உங்களுக்கும் need idea இருந்தது அப்படின்னா definitely you can join all this online courses because best discountல இருக்க for 8,499. Okay, let's move on to the question guys. How many people are you in live? Say hi, hello, good evening. Okay, so let's start the classes. First lesson, okay, very first lesson metallurgy la nama question discuss panna porom. Yes, first question, bauxite has the composition of, answer pannunga guys, tak quick up fast. Bauxite has the composition of, enna answer varudukku, enna answer padichirkeenga bauxite ku? Bauxite has the composition of, very basic question, right? Yes guys, give your answer. What is the answer for this question? Bauxite has the composition of, enna answer varudukku? Yeah, people's add agala, let's wait. Very basic question, correct, right? Guys, give your answer, come on quick. Basic question now. See, the right answer is Al2O3.NH2O. So idan nammaloda right answer. So bauxite is nothing but alumina, and this is the ore of aluminium. Okay, adu alumina nama sollalam. Adutha, moving to the next question, the metal oxide which cannot be reduced to metal by carbon. Okay, so inga irukra metal oxide la carbon use panni enga reduction panna mudiyadunu kekranga. Yes guys, what is an answer? The answer is Al2O3. edinala? Because aluminium is a more reactive metal, correct? Not like sodium or else not like potassium and lithium, but comparatively aluminium is also reactive. Appadi aluminium reactive ah irukkaranaala oxygen kuda adu strong affinity la irukku. What is mean by affinity? Affinity is nothing but attraction. Appo aluminium ku oxygen ku or great force of attraction irukkaranaala carbon vandu aluminium and oxygen pirikka mudiyadu. Okay, ada answer. So Al2O3. Next question, which of the following metals is extracted by Hall-Héroult process? So the right answer is aluminium. Aluminium da nama Hall-Héroult process la extract பண்ணுவோம், correct? Yes guys, welcome all of you. How many people are you in live? Say hi. Say hi. How many people are you in live? Good evening. Good evening all of you. So question answer பண்றதுக்கு start பண்ணலாமா? Can we get the answer? Yeah. Wolframite ore is separated from tin store by the process of. So what is wolframite first? It is tungsten, correct? நம்ம tungsten W ங்கற element படிச்சிருப்போம்ல. W element ஓட name என்னது? It is tungsten. இதோட Greek name என்னது? Wolfram, correct? So அது எங்க இருந்து prepare பண்றாங்க? Wolframite ore ல இருந்து prepare பண்றாங்க. எப்படி prepare பண்ணலாம்? We can prepare through electromagnetic separation. Okay, electromagnetic separation மூலமா we can prepare. Okay, it is based on the magnetic separation. அங்க attract பண்ற properties இருக்கு. Okay, magnetல attract ஆகும். Okay, moving to the next question guys. Electrochemical process is used to extract. Electrochemical process வச்சு இங்க இருக்குதுல எந்த மெட்டலை extract பண்ண முடியும்னு கேக்குறாங்க. யாரு right answer? The right answer is sodium. எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, because sodium is a highly reactive metal, கரெக்டா? அப்ப அந்த highly reactive metal வந்து எல்லா வேற ஆட்டம்ஸ் கூட, ஆக்சிஜன் கூட இல்ல ஹைட்ரஜன் கூட இல்லனா கார்பனேட் கூட, அது கூடலாம் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும், கரெக்டா? அப்ப அது ஜஸ்ட் லைக் தட்னு பிரேக் பண்ண முடியாது. ஒரு கிரேட்டர் எனர்ஜி கொடுக்கணும். அந்த கிரேட்டர் எனர்ஜி தான் யாரு நம்மளுக்கு? எலக்ட்ரிசிட்டி. அப்படி எனர்ஜி நீங்க ஜாஸ்தியா கொடுத்தீங்க அப்படின்னா
என்ன நடக்கும் நம்மளுக்கு அங்க இருக்கிற சோடியம் மட்டும் செப்பரேட்டா வரும் because electrical energy is one of the powerful sources அது வந்து என்ன பண்ணுது பிரேக் பண்ணுது ஓகே யாரை பிரேக் பண்ணுது சோடியம் ஆட்டம்க்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கிற அட்ராக்ஷனை பிரேக் பண்ணுது ஓகே that is why sodium is separated in electrochemical process. Next question guys, the incorrect statement among the following is nickel is refined by the Mons process. It is a correct statement. Titanium is refined by Van Arkel process. Of course, that is also right statement. Zinc blender is concentrated by Froth flotation. It is right, correct? Because sulfide orukku da nama Froth flotation use பண்ணுவோம். அப்ப அதுவும் correct answer. The metallurgy of a gold and the metal is leached with sodium chloride. It is not sodium chloride. So sodium chloride கூட அது என்ன ஆகாது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகாது. You should take potassium cyanide solution. கரெக்ட்டா? cyanide solution எடுத்தீங்கன்னா தான் அங்க லீச்சிங் நடக்கும். sodium chloride கூட எப்படி லீச்சிங் நடக்கும்? It is a wrong answer. Right. Moving to the next question guys. What are the various steps involved in the extraction of pure metal from the ore? So முக்கியமான 3 process. MCQs முடிச்சாச்சு. முக்கியமான 3 process என்ன? Concentration of ore. அதுல என்ன பண்ணுவாங்க so sand soil அப்படிங்கிற impurities எல்லாமே remove பண்றதா the concentration of ore கரெக்ட்டா gang அப்படின்னு சொல்லுவாங்க actually gangu தான் நம்ம சொல்லணும் ஆனா pronunciation படி gang தான் கரெக்ட் ஓகே சோ அந்த gang remove பண்றதா concentration of ore just ஒரு water wash பண்ணி sand soil earthy impurities எல்லாம் remove பண்ணுவாங்க அடுத்து யாரு extraction of crude metal என்ன பண்ணுவாங்க எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல்ல அங்க அந்த மெட்டல் ஓர்ல இருந்து வெறும் மெட்டலை மட்டும் எடுக்கிறது தான் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் guys how many of you people are in live mention hi good evening and then refining of crude metal so what is refining it is purification correcta so purification தான் நம்மளோட ஃபைனல் ஸ்டெப் because செகண்ட் ஸ்டெப்ல இருந்து நீங்க எடுத்தீங்கனாலும் அது உங்களுக்கு பியூரிட்டியா இருக்காது அப்ப தேர்ட் ஸ்டெப் பண்ணும்போது தான் you will get a pure metal okay so அதான் நம்மளுக்கு சொல்றாங்க moving to the next one give the basic requirement of vapor phase refining see அந்த வேர்ட்ல இருந்து ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம் அப்போ நீங்க எந்த ஓரை பியூரிஃபை பண்றீங்களோ or else எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்களோ அந்த ஓர் வந்து வேப்பரா ஃபர்ஸ்ட் மாறணும் ஓகே கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறணும் ரைட்டா ஓகே அவ்வளவுதான் பாயிண்ட் வேற ஒண்ணுமே இல்ல கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறணும் சோ எந்த மெட்டல் எடுக்கிறீங்களோ அது ஒரு ரியேஜென்ட் கூட சேர்ந்து என்னவா மாறணும் volatile compound-ஆ மாறணும் what is volatile compound gaseous நேச்சருக்கு மாறணும் சோ நம்ம கிட்ட எடுத்திருக்கிற மெட்டல் and then அது கூட ஒரு reagent அது ரெண்டும் சேர்ந்து நமக்கு கேஸா மாறணும் அவ்வளவுதான் அதுக்கு அடுத்து என்னது அகைன் அந்த volatile compound எடுத்து அந்த கேஸா மாறி இருக்குல்ல அந்த கேஸ் எடுத்து டீகம்போஸ் பண்ணா எனக்கு அகைன் மெட்டல் கிடைச்சிரும் அந்த மெட்டல் பியூரா இருக்கும் see இங்க இருக்கிற மெட்டல் பாத்தீங்கன்னா impure அகைன் நமக்கு கிடைச்சிருக்கிற volatile அத டீகம்போஸ் பண்ணி ஃபைனலா மெட்டல் கிடைக்கும்ல அந்த மெட்டல் நமக்கு பியூரிஃபைவா இருக்கும் குட் ஈவினிங் டிமான் இதான் உங்களோட நேமா டிமான் good evening Dimon yes so Dimon நம்ம பாத்தீங்கன்னா metallurgy as well as transition and inner transition ஓட questions தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகே see உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால நீங்க கேட்கலாம் so எல்லாத்துக்கும் ஆன்சரை நீங்க இப்போ நம்ம 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம் கரெக்ட்டா ஜஸ்ட் பேசிக்கா 2 வேர்ட்ஸ்ல வந்து ஆன்சர் பண்ணுங்க okay so that it will be interactive okay let it be an interactive guys so give an answer in 1 word 2 word Abhinav okay Abhinav nice name okay so give your answer in 1 or 2 words okay yeah so generally in the process enga solranga namalukku Mons process la okay Mons process la refining of nickel ku solranga and then zirconium or titanium Van Arkel process ku solranga correct so nickel ஒரு volatile compound ஆ மாறும் அந்த volatile compound decompose பண்ணீங்கன்னா pure nickel கிடைக்கும் அவ்வளவுதான் okay guys moving to the next one give the uses of zinc என்னென்ன பாயிண்ட் இருக்கு galvanization ரொம்ப நாளா படிச்சிட்டு இருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்ட்டா what is the purpose of galvanization ஏன் galvanization பண்ணனும் what is mean by galvanization yes guys give your answer
So next die casting. Okay, die casting, automobiles, electricals, hardware industry, இங்க எல்லாமே நம்ம zinc யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, zinc oxide பாத்தீங்க அப்படின்னா many productsல யூஸ் பண்றாங்க. zinc கிடையாது, zinc oxide. ஓகே, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க நம்மளுக்கு? paints, rubber, cosmetics, pharmaceuticals, and then plastic, ink, batteries, இதுங்க எல்லாமே வந்து zinc oxide இருக்கு. zinc oxide வந்து one of the medicinal properties இருக்கு. ஓகே, and then brassங்கிறது ஒரு alloy. அந்த alloyல யாரு present ஆயிருக்கா? zinc present ஆயிருக்கு. And high resistant towards corrosion. What is galvanization? Yeah, to prevent rusting. Very good, very good, Abhinav. Okay, to prevent rusting. Exactly right. So இதெல்லாம் தான் zinc uses. So uses உங்களுக்கு தெரியும். So direct எதுவும் memorize பண்ணாம just hint மாதிரி ஒவ்வொரு word ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே எழுதுங்க, ஈஸியா மார்க் வாங்கிடலாம். ஓகே, மெமரைஸ் பண்ண வேண்டாம். எந்த இடத்துல மெமரைசிங் இருக்கோ அங்கதான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. டி பிளாக் நான் மெமரைஸ் தான் பண்ணணும். எதுல இருந்து? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனாடியம், அங்க நான் மெமரைஸ் தான் பண்ணணும். சோ எங்க மெமரைஸ் பண்ணுமோ அங்க மெமரைஸ் பண்ணுங்க. அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வேண்டிய இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஓகே, எஸ் guys. நெக்ஸ்ட் क्वेश्चन, what are the difference between minerals and ore? One of the important question. Okay, actually mineral and then ore ரெண்டுமே பாத்தீங்கன்னா earth crustல இருந்தா எடுக்கறாங்க. பட் ore தான் profitable. ஓகே, ஏன் mineral profitable கிடையாது? see, ஏன் வந்து ore profitable அப்படின்னு சொல்றோம்னா, அந்த ஓர்ல ஒரு பர்டிகுலர் percentage of the metal ஜாஸ்தி இருக்கும். ஓகே, ஓர்ல பர்டிகுலர் percentage of the metal ஜாஸ்தி இருக்கு. அப்போ அங்க நான் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ், ரிஃபைனிங் ப்ராசஸ்லாம் பண்ணும்போது எனக்கு ஜாஸ்தி அமௌண்ட் ஆஃப் மெட்டல் கிடைக்கும். போய் நான் மார்க்கெட்ல செல் பண்ணாலும் நம்ம லாஸ் ஆக மாட்டோம், ப்ராஃபிட் தான் கிடைக்கும். கரெக்டா? ஆனா இந்த மினரல்ஸ் இருக்குல்ல, ஓகே, மினரல்ஸ் அப்படின்னா ஈவன் நீங்க ஓர கூட மினரல்ஸ் சொல்லலாம். ஓகே, சோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆக்சுவலி ஆல் ஓர்ஸ் ஆர் கால்ட் மினரல், but all minerals are not called or not ores. என்ன காரணம்? because எல்லா மினரல்லையுமே high percentage of particular metal இருக்கும் நம்ம சொல்ல முடியாது இல்ல. அப்போ எந்தெந்த மினரல்ஸ்ல high percentage of particular metal இல்லையோ அங்க நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1 crore இன்வெஸ்ட் பண்றீங்க, ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு 50 lakhs தான் கிடைக்கும். ரைட்டா? அது உங்களுக்கு லாஸ். ஏன்னா அங்க மெட்டலோட குவான்டிட்டி கம்மியா இருக்கு. ரைட்? So understand பண்ணிக்கோங்க, ஓர்ல it is profitable. So because high percentage of particular metal. Okay, moving to the next one guys. And then give the limitation of Xylem diagram. So என்ன சொல்றாங்க limitation? So இது பாத்தீங்கன்னா rate of the reaction explain பண்றது கிடையாது. So speed of the reaction பத்தி எதுவுமே பேசுறது இல்ல. It is saying that இங்க இருக்கிற மெட்டலுக்கு இது யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, சோ எனக்கு மெட்டல் கிடைக்குமா கிடைக்காதா, அது மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது எலிங்கம் டயக்ராம்ல. அடுத்து என்ன சொல்றாங்க? இது வந்து அசம்ப்ஷன் தான் பண்றாங்க. ரைட்டா? சோ தி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டெல்டா ஜி, அந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து ஒரு அசம்ப்ஷன் தான் வச்சு நமக்கு கொடுக்கறோமே தவிர there is no experimental data. இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் டேட்டா தான். ஓகே, அவங்க என்ன கன்சிடர் பண்ணிக்கிறாங்க? they are considering reactants and products are in equilibrium, but actually it's not, or it may. Okay, so அது வந்து practically or else experimentally சொல்லல. It is completely a theoretical concept. அது மாதிரி தான் நம்மளுக்கு. Okay, moving to the next question guys. Write a note on gravity separation method. இந்த gravity separation method அப்படின்னு வந்துருச்சுனாலே yes guys, ஒரு முக்கியமான வேர்ட் இருக்கு. பார்க்கலாம் யாருக்கு ஆன்சர் தெரியும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாட் இஸ் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட்? ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட் இருக்கு guys, சொல்லுங்க பார்க்கலாம். கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட்ல வாட் இஸ் a important word? ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட் இருக்கு. எதை பேஸ் பண்ணி கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட்? ஓகே, யூசுவலா அந்த ஓர்ல பாத்தீங்கன்னா ஹை ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கும். அந்த ஹை ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து ஓருக்கு இருக்கும். கேங் யாரு? கேங் தான் நம்மளோட இம்பியூரிட்டிஸ். கரெக்டா? கேங்கோட சுத்தினா என்ன பண்றோம்? நம்ம மார்க்ஸ் வாங்குறது கிடையாது. சோ கேங் ஆர் தி இம்பியூரிட்டிஸ். அப்போ ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஃபன். சோ தேர் ஆர் குட் கேங்ஸ் as well as not a bad gang.
சோ நம்ம வந்து அந்த கேங் எப்படி லீட் பண்றோம் அப்படிங்கறதா இருக்கு நம்மளுக்கு. சோ எல்லாமே வந்து வேர்ல்டுல வரும்போது இட் இஸ் ஆல் ஆர் வெரி குட். கரெக்ட். நம்ம எந்த பாத் சூஸ் பண்றோங்கிறது மேட்டர். கரெக்ட். எஸ். பியூரிட்டி இன் ஹை வாட்டர். கரெக்ட் அப்படின்னா வெரி குட். பியூரிட்டி இன் ஹை வாட்டர் கரண்ட். சூப்பர். இது வந்து டென்சிட்டி பேஸ் பண்ணி சொல்லலாம். ஓகே. கிராவிட்டி செப்பரேஷன் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டென்சிட்டி. அப்போ நீங்க எந்த ஓர் எடுத்திருக்கீங்களோ அந்த ஓர் பாத்தீங்க அப்படின்னா ஹை டென்சிட்டி மெட்டலா இருக்கும். அண்ட் தென் நம்மளோட இம்பியூரிட்டிஸ்க்கு வெரி வெரி லெஸ் டென்ஸா இருக்கும். ஓகே. அப்ப நம்ம ஹை ஃபோர்ஸ்ல நம்ம வாட்டரை கொடுக்கும் போது அங்க இருக்கிற லைட் வெயிட் இம்பியூரிட்டிஸ் அந்த கேங் எல்லாம் என்ன ஆகுது, வெளியில போயிடுது. கரெக்டா? எஸ். அங்க இருக்கிற கேங் எல்லாம் வெளியில போயிடுது. கரெக்டா? சோ நம்மளுக்கு தேவையான அந்த ஹை டென்சிட்டி மெட்டல் மட்டும் என்ன ஆகுது, செட்டில் டவுன் ஆகி நம்ம பியூரிட்டியா எடுத்துக்கலாம். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் ஒன் गाइस. பார்த்தாச்சு. சோ ஓர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கிரஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளோயிங் கரண்ட் ஆஃப் வாட்டர், ஹை ஃபோர்ஸ் ஆஃப் வாட்டர் கொடுக்கும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு அங்க இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாமே வெளியில போயிடும், கேங் எல்லாமே வெளியில போயிடும். ஓகே. சோ திஸ் இஸ் a right time to study guys because நீங்க பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்புமே இப்போ எடுக்கிறது நாட் ஒன்லி நவ். ஓகே. அந்த மூவில சொன்ன மாதிரி 12th வரைக்கும் தான் படிக்கணும் படிக்கணும்னு சொல்றாங்க. இன்ஜினியரிங்ல போனா படிக்க வேணான்னு பார்த்தா அங்கேயும் படிக்கணும்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் படிக்கணும், ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா டில் மேபி அட் மேக்ஸ் வந்து 25-28 வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 28க்கு மேல உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வந்து ஒரு லைஃப வந்து ஸ்மூத்தா ரன் பண்ணலாம். ஆனா 28 வரைக்கும் நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது. அந்த ஒர்க்க கரெக்டான டைம்ல முடிச்சீங்கனாலே போதும். இட் இஸ் நாட் அ ஹார்ட் ஒர்க். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண போறது கிடையாது. இருக்கிற டைமை ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. ஓகே. அது வந்து உங்களோட ஏஜ் 29ல இருந்து சோ கடைசி வரைக்கும் ரொம்பவே ஹாப்பியா லீட் பண்ணலாம். தட் இஸ் மை கைண்ட் ஆஃப் அட்வைஸ். அண்ட் அதுதான் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது சொல்றேன். ஓகே. யா. டெஸ்கிரைப் a method for refining nickel. ஆல்ரெடி பார்த்துட்டோம். மான் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க, வேப்பர் ஃபேஸ் டெக்னிக். சோ நம்மளோட நிக்கல் எடுத்து ஒரு ரியேஜென்ட் ஆட் பண்ணி அது நம்மளுக்கு வேப்பரா மாறும். அந்த வேப்பரை மறுபடியும் டீகம்போஸ் பண்ணோம் அப்படின்னா பியூர் மெட்டல் கிடைச்சிரும். அவ்வளவுதான். கரெக்டா? சி இங்க இருக்கிற நிக்கல் பாருங்க இம்பியூரா இருக்கு. சோ யார் அந்த ரியேஜென்ட், கார்பன் மோனாக்சைடு ரியேஜென்ட். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஆகுறாங்க, சோ இட் இஸ் a நிக்கல் டெட்ரா கார்பனைலா மாறியாச்சு. அந்த நிக்கல் டெட்ரா கார்பனைல் என்ன ஆகுது, அது வந்து கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கு. கரெக்டா? சோ அதுக்கு அடுத்து என்ன ஆகும், இந்த கேஷியஸ் ஸ்டேட்டை அகைன் நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா இங்க எனக்கு கிடைக்கிறது பியூர் நிக்கல் கிடைக்கும். தட்ஸ் ஆல். Okay guys, are you clear? We will be getting a pure nickel. Okay. Moving to the next question. Explain froth flotation process. இந்த question கேட்டுட்டே இருக்காங்க. கரெக்டா? ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய டைம் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ரைட். ஃப்ரோத். ஃப்ரோத் அப்படின்னால என்ன அர்த்தம், அந்த ஃபர்ம் நொர நொறையா இருக்கிறதா நம்ம ஃப்ரோத் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? இது யாருக்கு சூட் ஆகும், சல்ஃபைடு ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, சல்ஃபைடு ப்ராசஸ். என்ன பண்றாங்க, நீங்க எடுத்திருக்கிற மெட்டாலிக் ஓரை என்ன பண்ணிரணும், ஆயில்ல வெட் பண்ணிரணும். ஓகே. ஆயில்ல வெட் பண்ணிரணும். சோ which means அந்த ஓர் எடுத்து நல்லா கிரஷ் பண்ணி அதுக்குள்ள போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறணும். ஓகே. அதான் வெட் பண்றது. அந்த ஓர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா சோக் ஆகணும் ஆயில்ல. இப்ப எப்படி நீங்க மார்னிங் வந்து இந்த ஜூஸ் ஃபெமிலியரா இருக்கு, அது என்ன, ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ். கரெக்டா? நைட் எப்படி நம்ம சோக் பண்ணி வைக்கிறோம், அது மாதிரி அந்த ஆயில்ல நல்லா சோக் ஆயிரணும். ஓகே. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அந்த கிரஷ்ட் ஓர் இருக்கா, அது கூட யாரெல்லாம் மிக்ஸ் பண்றோம், வாட்டர் அண்ட் தென் ஃப்ரோத்திங் ஏஜென்ட்ஸ். யாரெல்லாம் ஃப்ரோத்திங் ஏஜென்ட்ஸ், பைன் ஆயில் இஸ் a frothing agent, யூக்கலிப்டஸ் ஆயில் இஸ் a frothing agent, அதுக்கப்புறம் கலெக்டர். சோ முக்கியமான வேலை பண்றது இந்த கலெக்டர் தான். So it is a sodium ethyl xanthate. அதோட வேலை என்னது, so it makes the ore particle water repellent. So ore வந்து என்ன பண்ணுது, water repellent மாத்துறதே நம்மளோட sodium ethyl xanthate. ஏன்னா நம்மளுக்கு எடுத்திருக்கிற ஓரும் வந்து வாட்டர் கூட மிக்ஸ் ஆச்சுன்னா அப்ப எப்படி நம்மளால செப்பரேட் பண்ண முடியும், முடியாது இல்ல. அத பாக்குற வேலை தான் யாரு,
collector sodium ethyl xanthate. வாட்டருக்கும் நம்மளோட ஓருக்கும் ஒரு லைனை கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. ஓகே, ஜாயின் பண்ண விடாது. அதுதான் நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃப்ரோத் என்ன ஆகுதுன்னா எப்படி ஜெனரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா blowing the air through the mixture. ஓகே, சோ நம்ம வந்து ஏரை வந்து ப்ளோ பண்ணும்போது அங்க ஃப்ரோத் எல்லாமே வந்து நீங்க எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் சோப் சொல்யூஷன் இருக்கு, அதுல நீங்க வந்து ப்ளோ பண்ணீங்கன்னா மேல பபிள்ஸா வருமா, அது மாதிரி. சோ ஏரை வந்து நம்ம ப்ளோ பண்ணும்போது அங்க ஃப்ரோத் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே guys, so froth is generated by blowing air through the mixture. Okay, sulfides are forming from the froth. இப்ப frothல இருக்கிறது யாரு, நம்மளோட சல்ஃபைட்ஸ். இம்பியூரிட்டிஸ்லாம் எங்க போயிரும், வாட்டருக்குள்ள போயிரும். கரெக்டா, அது இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. சோ ஓர் பார்ட்டிகல்ஸ்லாம் ஃப்ரோத்ல அட்டாச் ஆகி அந்த கண்டெய்னரோட சர்ஃபேஸ்ல இருக்கும். கரெக்டா, ஃப்ரோத் பாத்தீங்கன்னா ஸ்கிம்ட் ஆஃப், அதை வெளியில எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ட்ரை பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவையான இருக்கிற ஓரை எடுத்துக்கலாம். எஸ் ஹிலல் சோஃபி, ஹலோ, குட் ஈவினிங். எங்க நேத்திக்கு பாதியிலே கிளம்பிட்டீங்க? கொஞ்சம் क्वेश्चंसக்குலாம் மாத்தி மாத்தி ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூ லெஃப்ட், ரைட்டா? எஸ் ஹிலல் சோஃபி. சோ இதான் உங்களோட நேமா, ஹிலல் சோஃபி தான் யுவர் நேம். ஓகே எஸ். சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு ஏஜென்ட் வந்து டெப்ரெசன்ட். இந்த டெப்ரெசன்ட்டோட வேலை என்ன அப்படின்னா, so it is prevent the unwanted sulfide ore forming the froth. so generally sulfide ores எல்லாமே வந்து frothல தான் போய் கலெக்ட் ஆகும். அப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். so sometime எனக்கு zinc sulfide இல்லாம வேற ஒரு sulfide ores இருந்ததுன்னா அதை என்ன பண்ண விடாது, நம்மளோட NaCN Na2CO3 பாத்தீங்கன்னா அந்த froth கலெக்ட் பண்ண விடாது. ஓகே, பிகாஸ் எனக்கு தேவை ஒன்லி zinc blend மட்டும்தான். ரைட்டா, அப்ப அந்த இம்பியூரிட்டிஸ் ஆன சல்ஃபைட் ஓஸ் எல்லாம் கீழேயே செட்டில் டவுன் பண்ண வைக்க வேண்டிய வேலை தான் இந்த டெப்ரெசன்ஸ். ஓகே, யார் அது, NaCN or Na2CO3. இதுல மூணு பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க யாரு, பைன் ஆயில் ஆர் யூக்கலிப்டஸ் ஆயில். செகண்ட் இருக்கிறவங்க யாரு, இட் இஸ் கால்ட் அஸ் கலெக்டர் சோடியம் ஈத்தர் xanthate. அவங்களோட வேலை என்னது, சோ இட் இஸ் செப்பரேட்டிங் த ore from the water. கரெக்டா? தேர்ட் ஒன் யாரு, இந்த depressant NaCN. கரெக்டா? I had cough and cold, that's why you are left. Okay, by default you teach pretty awesome ma'am, trust me. Thank you Hilal, thank you. Okay guys, okay, so இதான் நம்மளோட part. கரெக்டா? சோ froth flotation நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன் யாரு, zone refining. வெரி சிம்பிள், நான் சொல்றேன். see zone refining பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதான் நம்மளோட எடுத்திருக்கிற ஒரு zone வச்சுக்கலாம். இதான் நீங்க வந்து ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்கிற கண்டெய்னர் எடுத்திருக்கீங்க. see இங்க ஒரு zone இருக்கும், இப்படி இருக்கும் zone. ஓகே, இதுதான் வந்து ஒரு ஹீட்டிங் காயில். இந்த ஹீட்டிங் காயில் என்ன ஆயிட்டே இருக்கும், இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கும், இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, சோ இப்படி மூவ் ஆகும் போது இது ஹீட்டிங் காயில் தானே, ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும். அப்போ நீங்க எடுத்திருக்கிறது இது ஒரு கண்டெய்னர், அது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கும், நம்மளுக்கு இம்பியூர் மெட்டல் இருக்கும். இம்பியூர் மெட்டல், சோ மெட்டலும் இருக்கும், அது கூட இம்பியூரிட்டிஸும் இருக்கும். அப்போ இந்த ஹீட்டிங் காயில் மூவ் ஆயிட்டே இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இம்பியூரிட்டிஸ் அது கூடயே டிராவல் ஆயிட்டே இருக்கும். ஓகே, பியூர் மெட்டல் என்ன ஆயிரும்னா precipitate ஆகி solidify ஆகி ஒரு இடத்துல டெபாசிட் ஆயிரும். சோ இப்ப இங்க காயில் இருக்கு, சோ இங்க மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இம்பியூரிட்டிஸ் மட்டும் இப்படி மூவ் ஆகி கடைசியா வந்துரும். அப்போ நம்மளுக்கு தேவையான பியூர் மெட்டல்லாம் ஒரு இடத்துல டெபாசிட் ஆயிரும். அவ்வளவுதான் zone process. Okay, so that is your zone refining. So it is based on the fractional crystallization. ஏன்னா ஒரு ஃபிராக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் டெபாசிட் ஆகுது, இன்னொரு ஃபிராக்ஷன்ல அப்படியே என்ன போயிட்டே இருக்கு, இம்பியூரிட்டிஸ் போயிட்டே இருக்கு. அந்த ஹீட்டிங் காயிலோட இம்பியூரிட்டிஸ் நம்மளுக்கு போயிட்டே இருக்கு. கரெக்டா? சோ இம்பியூர் மெட்டல் நம்மளுக்கு மெல்ட் ஆயிடுது. So that is allowed to solidify. Okay, impure metal is melted and allowed to solidify. The impurities preferred will be in the molten state.
because impurities-க்கு எப்பயுமே temperature கம்மியா தான் இருக்கும். Okay, pure metal-க்கு பாத்துட்டீங்கன்னா temperature ஜாஸ்தி, but impurities ஓட melting point எப்பயுமே கம்மியா தான் இருக்கும். அதனால தான் அது molten state-ஏ வந்து prefer பண்ணுது. I love Tamil, trust me ma'am. Oh yes, hello Sophie. Okay, so this process carried out in inert gas. So என்ன processல பண்றாங்க? inert gasல தான் பண்ணணும். ஏன்னா suppose inert gas இல்லாம oxygen atoms ஏதாவது nitrogen atoms இருந்ததுன்னா என்ன ஆயிரும்? நம்மளோட metal again அது oxygen கூட react ஆகி metal oxide-ஆ மாறிடும். கரெக்டா? ரைட். சோ அதை ஸ்டாப் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? inert யூஸ் பண்றோம். சோ inert யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற மெட்டல் அழகா பியூர் மெட்டலா இருக்கும். ஓகே, 90% பியூர் மெட்டலா இருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மானியம், சிலிகான், கேலியம் இது எல்லாமே நம்மளுக்கு செமிகண்டக்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே ஜோன் ரிஃபைனிங் மெத்தட்ல இருந்தா நம்மளுக்கு என்ன பண்றாங்க? prepare பண்றாங்க. Okay guys, moving to the next one. What is the role of limestone in the extraction of iron from Fe2O3? Yes guys, give this answer. Very simple question. Correct? Just one word தான். Okay, statement எழுதணும்ல அவசியம் இல்ல. Just one word. என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். What is the role of limestone in the extraction of iron from its oxide of Fe2O3? So this is a question for you guys. நான் next question க்கு move on ஆகுறேன். பார்க்கலாம். Okay, யாருக்கு இந்த ஆன்சர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. So explain zone refining again. So it is an important question. அதனால தான் பாருங்களேன் second time கேட்டிருக்காங்க. Zone refining important, Mons process important, froth flotation ரொம்ப important. கரெக்ட்டா? Yes. So இந்த questionக்கு ஆன்சர் பண்ணுங்க. limestone ஓட யூஸ் என்ன? limestone எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு I want your answer guys. I am moving to the transition and inner transition metals. Okay, so transition and inner transition elements. Sorry, I don't understand. See Hilal, he is asking your name. Okay guys, next question. Which of the following block element has half-filled penultimate D subshell? So உங்களுக்கு favorite ஆன 1 marks வந்துருச்சு. I want a reply from all of you guys. Okay, so quick answer பண்ணுங்க பார்க்கலாம். யார் வருவா இதுக்கு? எந்த metal வரும்? What is the right answer guys? Waiting for your answer. What is the right answer? Construction purpose. Superb Abhinav. Okay, construction purpose க்கு யூஸ் பண்ணுவாங்க. That is good. But other than that, இந்த questionல நான் கேட்டது என்ன அப்படின்னா, see, எதுக்காண்டி limestone அயனோட extraction அப்ப யூஸ் பண்றாங்கன்னா to remove the impurities. ஏன்னா limestone வந்து இங்க என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா ஃப்ளக்ஸா ஆக்ட் ஆகுது. ஃப்ளக்ஸும் இம்பியூரிட்டிஸும் சேர்ந்ததுன்னா என்ன கிடைக்கும்? ஸ்லாக் கிடைக்கும். அப்ப இம்பியூரிட்டிஸ் வெளியில போயிடுச்சு. அப்ப எனக்கு தேவையான அயனை மட்டும் நான் பிரிச்சு எடுத்துக்கலாம். கரெக்டா? அதான் ப்ராசஸ் நம்மளுக்கு. வெரி 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 சிம்பிள். ஓகே, சோ என்ன ஆகுது? limestone ஃப்ளக்ஸா ஆக்ட் ஆகுது. அந்த ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கு? ஃப்ளக்ஸும் எங்க நம்மளோட ஸ்லாக். சோ ஸ்லாகும் சேர்ந்து ரியாக்ட் ஆகி இம்பியூரிட்டிஸா வெளியில போயிடுது. ஓகே, சோ பாருங்களேன், ஸ்லாக் வந்து CaSiO3. சோ ஸ்லாகா வெளியில போயிடுச்சு. ரியாக்ஷன் எழுதுங்க. Just very good, very good. Superb Hilal, it's the right answer. Option A. Superb Abhinav. Yes, option A is the right answer. Again, what is penultimate shell guys? Penultimate அப்படினா என்ன அர்த்தம்? ஒரு ஷெல்லுக்கு முன்னாடி இருக்கிற ஷெல் பேர் தான் penultimate. கரெக்ட்டா? இப்போ குரோமியம் எடுத்துக்கலாம். அதோட அட்டாமிக் நம்பர் என்னது? 24. அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? It is 3d4 4s1. 3d4 3d5 it is 3d5. கரெக்ட்டா? so 3d5 4s1 இதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். கரெக்ட் ரைட்? see இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வேலன்ஸ் ஷெல். வேலன்ஸ் ஷெல்னா என்ன அர்த்தம்? அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? வேலன்ஸ் ஷெல்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாரு? இட் இஸ் a penultimate shell.
So last shell oda per enna shell? It is called as valence shell, and then idu vandu penultimate shell அப்படினா நம்ம சொல்லுவோம். Okay, it is called as penultimate shell. So 4s ல maximum 2 electron வைக்கலாம். இங்க ஒரு electron இருக்கு half filled. அதே மாதிரி 3d ல maximum பாத்தீங்கன்னா 10 electron வைக்கலாம். இங்கேயும் half filled. No doubt Abhinav and Hilal, super. Yes, it is the right answer. Correct, very good, super. Okay, next question guys. The magnetic moment of Mn2 plus will be, okay, what is the magnetic moment of Mn2 plus? So first magnetic moment calculate பண்றதுக்கு என்ன formula எழுதிக்கலாமா? So magnetic moment is equal to square root of n into n plus 2 dm தான் அதோட unit. N is nothing but what? It is a number of unpaired electron. What is N stands for? N stands for number of unpaired electron. So Mn2 plus கண்டுபிடிக்கலாமா? Mn ஓட atomic number என்னது? It is 25. அப்ப electronic configuration என்ன வரும் நம்மளுக்கு? 3d5 4s2. அப்போ Mn plus 2 க்கு வரும்போது என்ன வரும் நம்மளுக்கு? So we will get 3d5 அப்படிን கிடைக்கும். So 3d5 எப்படி எழுதலாம் நம்ம? ஆர்பிட்டல்ல இருக்கும்போது 1 2 3 4 5. அப்ப என்னோட வேல்யூ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 5 ன்னு கிடைக்கும், ரைட்டா? அப்ப நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 5 இருந்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. சோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 into 5 plus 2 which is equal to 5 into 7 which is 35. So square root of 35 bm, Bohr magnetron. So the right answer, very good, very good. So square root of 35 பாத்தீங்க அப்படினா it is 5.92. Good Abhinav, super. Good, good. Next question. The catalytic behavior of transition metals and their compounds is ascribed mainly due to. யாரு வருவா? The catalytic behavior of transition metal and their compound are ascribed mainly due to. என்ன reason? D block metals எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா catalyst. So அந்த catalystக்கு யாரு முக்கியமா வருவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம், என்ன reason? Yeah, super. It is adopt a variable oxidation state. Correct? D block elements வந்து catalyst act ஆகிறதுக்கு reason. Very good Hilal, it's right answer. Super. Okay, so ability to change in the oxidation state. Superb guys. Okay, superb Abhinav, very good. Next one. In acidic medium, potassium permanganate oxidizes oxalic acid. Very simple, carbon dioxide gas. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. See, potassium permanganate KMnO4. இந்த KMnO4 C2O4 2-. இதுதான் நம்மளோட oxalic acid. இதுதான் oxalate. Okay, இல்ல நான் oxalate formula எழுதல, oxalic acid formatல தான் எழுதுவேன் அப்படினா you can write H2C2O4. Okay, because oxalic acidல ரெண்டு ஹைட்ரஜன் போயிடுச்சுனா அதோட பேர் தான் நம்ம oxalate ன்னு சொல்லுவோம். ஓகேவா? What is it called as? Oxalate. Guys, I want all should reply. Okay, so H2C2O4. So acidic mediumல என்ன ஆகும் உங்களுக்கு? acidic mediumல இந்த C2O4 எனக்கு 2 carbon dioxide மாறிடும். இன்னொரு ஐடியாவும் நான் சொல்றேன். இங்க கார்பன் பாத்தீங்கன்னா +3 ஸ்டேட்ல இருக்கு, இங்க கார்பன் பாருங்களேன் +4 ஸ்டேட்ல இருக்கு. அப்ப +3 +4 க்கு மாறுறது நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? It is increase in oxidation state. அங்க ஆக்சிடேஷன் நடக்குது, அதுக்கு யார் ஹெல்ப் பண்றா? KMnO4 தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? So +3 +4 மாறுது நம்மளுக்கு. Very good, super. Okay, next question guys. Which one of the following statement is related to the lanthanons is incorrect? Okay, கண்டுபிடிச்சிடலாமா lanthanon க்கு எது incorrect ஆ இருக்குன்னு? Europium shows +2 oxidation state. Yeah, yes, superb. Hilal, C2O4 2- is also right, and then OX 2- is also right. Very good, superb.
அதான் நீங்க வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन guys. Yeah, I want all should reply. Which one of the following statement related to the lanthanon is incorrect? See, European பாத்தீங்கன்னா +2 state exist ஆகும். Yeah, it is a true statement. ஆனா questionல கேட்டிருக்கிறது யாரு? Incorrect statement கேட்டிருக்காங்க. Incorrect statement கண்டுபிடிச்சிடலாமா? The basicity decreases with ionic radius decreases. அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு 2 மார்க் இருக்கு. அதுல நான் உங்களுக்கு டீடைலிங்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, யார் கூட ஈக்லிபிரியம் சாப்டர் கூட கனெக்ட் பண்ணி நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் அதுக்கு. ஓகே, ரெடியா இருங்க. You are super duper. Good evening, Bharat. Thank you, Hilal, thank you. Bharat, how was your exam? Biology exam சொன்னீங்க. Went good. Hope it's went good. Okay guys, பாருங்க next one. All the lanthanons are much more reactive than aluminium. Question lesson start பண்ணும்போதே நான் சொன்னேன் aluminium is more reactive அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அலுமினியம் விட lanthanon more reactive-ஆ இருக்கும்? சான்ஸே கிடையாது, ரைட்டா? So the right incorrect answer is, okay, the incorrect answer is option C தான். பாத்தீங்கன்னா it is an incorrect answer. Okay, அதான் நம்மளுக்கு சொல்றாங்க incorrect answer ன்னு சொல்லிட்டு. Next one guys, the most common oxidation state of actinoid. See, இப்போ நான் question கேக்குறேன். Easy. Okay, super. Yes. See, இப்போ பாருங்க, lanthanoids இருந்தாலும் சரி actinoids இருந்தாலும் சரி அதுக்கு காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒன்னு இருக்கு. அந்த காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் யாரு? அண்ட் டி பிளாக்கோட காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் யாரு? அப்படி நம்ம ரெண்டுமே கம்பேர் பண்ணி படிச்சாதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும், கரெக்டா? சோ யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பரத், சூப்பர் பரத். சோ +3. சோ லாந்தனாய்ட்ஸா இருந்தாலும் சரி ஆக்டினாய்ட்ஸா இருந்தாலும் சரி +3 தான் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். சோ டி பிளாக்குக்கு யாரு காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் guys? டி பிளாக்கோட காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்லுங்க பார்க்கலாம். What is a D block common oxidation state? Okay, moving to the next question. எதனால D block element coordination compound form பண்ணுது? எல்லா லெசன்லயும் சுத்தி படிச்சிட்டு இருக்கோம். என்ன காரணம்? ஏன்னா அங்க vacant D orbital இருக்கு. இன்னொன்னு அது சின்னதா இருக்கு. So இந்த 3 words தான். என்னென்ன 3 words? ஒன்னு small size, இன்னொன்னு என்னது? high charge density, high charge density. Third point enna sollanamu? Third point we can say it is a vacant orbital because complex அப்படினாலே ligand இருக்கு, central metal atom இருக்கு, counter ion இருக்கு, எல்லாமே இருக்கு, கரெக்டா? See, இதுல பாத்தீங்க அப்படின்னா ligand is donating a pair of electron to the metal. அப்ப அதை வாங்கி வைக்கிறதுக்கு இடம் வேணும்ல, வேக்கன்ட் ஆர்பிட்டல் இருக்கணும்ல. சோ டி பிளாக்ல வேக்கன்ட் ஆர்பிட்டல் இருக்கு, சைஸும் சின்னதா இருக்கு, சார்ஜ் ஜாஸ்தியா இருக்கு. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால லிகாண்ட் என்ன பண்ணும்? சோ அது கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை சரி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குது, கரெக்டா? அதனாலதான் ஹை சார்ஜ் டென்சிட்டி இருக்கிறதுனாலதான் ஈஸியா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. வெரி குட் பரத், சூப்பர். சோ டி பிளாக்கோட காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. ஓகே guys, going to the next one. அந்த மூணே வேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்து, what are inner transition metal? So transition metal அப்படினா S க்கும் P க்கும் நடுவுல இருக்குது transition metal. எதனால? because நான் transition periodல இருக்கேன். So அந்த சைடும் இல்ல, இந்த சைடும் இல்ல. So நடுவுல இருக்கறனால அதுக்கு பேர் என்னது? transition metal ன்னு சொல்லலாம், கரெக்ட்டா? So அதனாலதான் D block are called as transition metal. புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப F block யாரு? So D blockல வைக்கிறதுக்கு இடம் இல்ல, அதனால அதுக்குள்ள வர வேண்டிய எலிமெண்ட்ஸ் தான் F block, கரெக்ட்டா? ஆனா ஸ்பேஸ் பத்தாதனால வெளியில வச்சிருக்கோம். So it has to be placed inside the transition metal. ஏன்னா நீங்க அட்டாமிக் நம்பர் கேர்ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்டாமிக் நம்பர் மிஸ் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் D block ஸ்டார்ட் ஆயிருக்கும், right? So the F block should placed inside the transition, but as we don't have an enough space, we are keeping it outside, correcta? அதனாலதான் it is called as inner transition metal அப்படின்னு சொல்றோம். So it is an inner transition metal. Okay, clear? So last electron,
F electrons இருக்கு. F electrons இருக்கறனால சொல்றாங்க. So இதே lanthanoids னா 4f orbitals, actinoids பாத்தீங்கன்னா 5f orbitals. Okay guys, அவ்வளவுதான். Very simple. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தலாமா? Write the uses of KMnO4. KMnO4 நாலே oxidizing agent. Oxidizing agent நாலே KMnO4. நிறைய டைம் படிச்சாச்சு. இது இல்லாம இன்னொரு oxidizing agent. சொல்லுங்க பார்க்கலாம். KMnO4 இல்லாம I want a one more strong oxidizing agent guys. சொல்லுங்க. What is a one more strong oxidizing agent? Okay. So it is a strong oxidizing agent. So இது பாத்தீங்கன்னா skin infection, fungal infection, அது ஸ்பெஷலா ஃபுட்க்கு யூஸ் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல அயானை ரிமூவ் பண்றதுக்கும் ஹைட்ரஜன் சல்ஃபைடு ரிமூவ் பண்றதுக்கும் யூஸ் பண்றாங்க, ஸ்பெஷலி வெல் வாட்டர்ல. அடுத்து பேயர்ஸ் ரியேஜென்ட். யாரு பேயர்ஸ் ரியேஜென்ட்? கோல்ட் ஆல்கலைன் KMnO4 சொல்யூஷன். கோல்டு ஆல்கலைன் KMnO4 சொல்யூஷன் அதான் நம்மளோட பேயர்ஸ் ரியேஜென்ட். அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆல்கினையும் ஆல்கைன்லயும் இருக்கிற பை பாண்ட பிரேக் பண்ணிட்டு அன்சாச்சுரேட்டடா இருக்கிறத சாச்சுரேட்டடா மாத்திரும். டயால் ட்ரையால் கொடுக்கும். ஓகே, OH குரூப் ஆட் ஆகும். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ஆல்கேனா ஆல்கீனா அப்படின்னு எப்படி டெஸ்ட் பண்ணலாம்? You can test through this method. கரெக்டா? பேயர்ஸ் ரியேஜென்ட் போட்டு அங்க இருக்கிற பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட கலர் என்னது? இட் இஸ் a purple color. ஓகே, டைல்யூட்டா இருக்கும் போது பிங்க் கலரா இருக்கும். அந்த பிங்க் கலர் டிஸ்அப்பியர் ஆச்சு அப்படின்னா you can say it is a unsaturated compound. Pink color decolorize ஆச்சுனா. Very good Bharat. K2Cr2O7, potassium dichromate, one of the important oxidizing agent. So next one guys, quantitative analysis க்கு ferrous sulfate, oxalate, hydrogen peroxide லாம் யூஸ் பண்றாங்க. குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ல ஒண்ணும் இல்ல, நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்கல்ல வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ், அதுக்கு என்ன யூஸ் பண்றீங்க? KMnO4 versus mole salt, KMnO4 versus oxalic acid பண்றீங்கல்ல, அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் என்ன கான்சென்ட்ரேஷன் இருக்குன்னு குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறீங்கல்ல, அதுதான். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன்? நான் சொன்னேன்னா உங்களுக்கு பேசிக் நேச்சரை பத்தி டீடைலிங்கா எக்ஸ்பிளைன் பண்றேன், ஈக்லிபிரியம் கூட கனெக்ட் ஆகி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னா அந்த கொஸ்டின் தாங்க. கொஞ்சம் கான்செப்டோட படிச்சீங்கன்னா மறக்காது. என்னன்னு பாத்துடலாமா? சி, நம்ம நேத்திக்கு கிளாஸ்ல ஈக்லிபிரியமோட கொஸ்டின், இன்னொன்னு வேற என்ன சாப்டர், கெமிஸ்ட்ரி எவ்ரிடே லைஃப் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அதுல இந்த லூயிஸ் பேஸ பத்தி என்ன சொல்றாங்க? வாட் இஸ் லூயிஸ் பேஸ்? சோ லூயிஸ் பேஸ், இந்த லூயிஸ் பேஸ் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் an electron pair donor. ஓகே, லூயிஸ் பேஸ் யாரு? இட் இஸ் an electron pair donor. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஷியோர் நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தட் வரப்போகுது பரத், பட் ஜென்ரலா இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் எஸ்பெஷலி வந்து நீங்க இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா there is no shortcuts, கொஞ்சம் மெமரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, சோ ஏதாவது ட்ரிக் இருந்ததுன்னா நம்ம ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். அது இல்லாம நம்ம அந்த ரியாக்ஷனை டீடைலிங்கா எக்ஸ்பிளைன் பண்றது லைக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மாதிரி இன்ஆர்கானிக்ல கொஞ்சம் டிஃபிகல்ட். ஓகே, கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன். சோ I think after 2 or 3 questions நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். I think next question. Okay, so Lewis base பாத்தீங்கன்னா it is an electron pair donor ன்னு சொல்லிருந்தோமா நம்ம, கரெக்ட்டா? see, நான் இப்போ ஒரு question கேக்குறேன். ஒரு ஆட்டம் குட்டியா இருக்கு. ஓகே, இன்னொரு ஆட்டம் எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. யாரு எலக்ட்ரானை ஈஸியா கொடுப்பாங்க? சின்ன ஆட்டமா பெரிய ஆட்டமா? ஸ்மால் ஆர் பிக்? This is what I want answer. Yeah, yes, it is also in the same unit. அது நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நெக்ஸ்ட் 1 or 2 ஸ்லைட்ஸ்ல. ஓகே, சோ ஸ்மால் ஆர் பிக், ஸ்மால் சைஸ் ஆட்டம் ஆர் எல்ஸ் பிக் சைஸ் ஆட்டம், யாரு எலக்ட்ரானை ஈஸியா கொடுப்பாங்க? அதான் என்னோட क्वेश्चन. ஸ்மால் சைஸ் ஆட்டம் ஆர் பிக் சைஸ்? வெரி குட் பரத், இட் இஸ் a பிக் சைஸ் ஆட்டம். ஏன்னா பிக் சைஸ் ஆட்டம்ல நியூக்ளியஸ்க்கும் இங்க இருக்கிற எலக்ட்ரானுக்கும் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கு, அதனால இந்த எலக்ட்ரான் ஈஸியா வெளியில வந்துடலாம். கரெக்டா? இப்போ பாருங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்க? சீரியம் டு லுட்டீசியம், ரைட்டா?
சோ சீரியம்ல இருந்து எங்க மூவ் ஆன் ஆறீங்க லுட்டீசியம்க்கு இப்படி லெஃப்ட் டு ரைட் போயிட்டே இருக்கும்போது அட்டாமிக் சைஸ் என்ன ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு சின்னதாயிட்டே தானே இருக்கும் கரெக்டா இல்லையா அப்ப அட்டாமிக் சைஸ் சின்னதாக எலக்ட்ரான் கொடுக்கிற ப்ராப்பர்ட்டி கம்மியாயிட்டே இருக்கும் பிகாஸ் ஆட்டம் பெருசா இருந்தாதான் எலக்ட்ரானை கொடுக்கும் ஆட்டம் சின்னதா இருந்தா எலக்ட்ரானை கொடுக்காது அப்ப லெஃப்ட் டு ரைட் சைஸ் ஆஃப் an atom டிக்ரீஸ் ஆகுது அதனால பேசிக் கேரக்டரும் டிக்ரீஸ் ஆகும் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு இப்ப பாருங்க சோ பேசிக் கேரக்டர் என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது சோ டியூ டு த டிக்ரீஸ் இன் த சைஸ் ஏன்னா அது எலக்ட்ரானை கொடுக்க முடியாது அந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு ஞாபகம் வரணும் எலக்ட்ரானை கொடுக்கிறது கஷ்டம் ஓகேவா அவ்வளவுதான் now similarities among lanthanoids என்ன ஆகுது சோ பிக்கோமீட்டர் ஜெனரலா பாத்துட்டீங்கன்னா அட்டாமிக் சைஸ் உங்களுக்கு சிமிலரா இருந்துச்சு or else ionic size சிமிலரா இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் மாறாது guys ஓகேவா நம்ம அந்த டயகனல் ரிலேஷன்ஷிப்லாம் பார்த்திருக்கோம் ரைட்டா ஆக்சுவலி யார் எடுத்துக்கலாம் லித்தியம் இருக்கு லித்தியம் இஸ் ஆல்கலி மெட்டல் ஆனா லித்தியம் யார மாதிரி பிஹேவ் பண்றாங்க மெக்னீசியம் மாதிரி பிகாஸ் சைஸ் சிமிலரா இருக்கறனால சோ அதனால என்ன சொல்றாங்கன்னா லாந்தனாய்ட்ஸ் ஏ சிமிலரா பிஹேவ் பண்ணனும் பிகாஸ் அங்க சைஸ் சிமிலரா இருக்கு ஓகே சோ in the complete F series only 10 picometer or else 20 picometer தான் difference இருக்கு அதனால most of the lanthanoids க்கு chemical properties பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கும் ஓகே சோ இது குயிக்கா சால்வ் பண்ணிட்டு நம்ம பரத்தோட क्वेश्चन போயிடலாம் பரத்தோட क्वेश्चन preparation of potassium dichromate ஓகே பரத் 2 minutes இப்போ பாத்தீங்கன்னா டைட்டானியம் 3+ गाइस ஸ்கொயர் ரூட் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க ஓகே சோ கால்குலேஷன்ல உங்க பார்ட் தான் ஓகே சோ டைட்டானியம் பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 22 சோ டைட்டானியம் it is 3d2 4s2 சோ டைட்டானியம் 3+ பாத்தீங்க அப்படினா it is 3d1 ரைட்டா 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியாச்சு சோ என்னோட வேல்யூ எவ்வளவு இருக்கு n is nothing but number of unpaired electron ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு அப்ப 1 into 1 plus 2 so n into n plus 2 தான் ஃபார்முலா அப்ப என்ன கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 கிடைக்கும் which is 1.732 so இந்த வேல்யூ நமக்கு ரொம்ப நாளா மெமரைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால நான் எழுதிட்டேன் ஓகேவா அடுத்து யாரு இதே மாதிரி தான் யாரு கால்குலேட் பண்ணும் m and 2+ க்கு கால்குலேட் பண்ணனும் நம்ம அத ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம் சோ முன்னாடி போய் பாருங்க ஓகே எஸ் गाइस நெக்ஸ்ட் क्वेश्चन நெக்ஸ்ட் இருக்குது குரோமைல் குளோரைடு ஓகே so குரோமைல் குளோரைடு அடுத்து here is a potassium dichromate okay 2 questions குரோமைல் குளோரைடு குயிக்கா டிஸ்கஸ் பண்ணலாம் it is one of the important question guys ஓகேவா குரோமைல் குளோரைடு கேட்டிட்டே இருக்காங்க சோ எனக்கு புரியுது இந்த இன்ஆர்கானிக்ல ஈக்குவேஷன்ஸ் படிக்கிறதுல கொஞ்சம் ஹைலி வந்து ரிஸ்கி பார்ட் தான் கரெக்ட்டா பட் ஸ்டில் there is no other way நம்ம படிச்சுதான் ஆகணும் அதுவும் இந்த பி பிளாக்ல இருக்கிற क्वेश्चंस எல்லாமே பார்த்தோம் அப்படினா லைக் எல்லாமே fully completely equations ஓகே பி பிளாக் பொறுத்த அளவுக்கு செலக்டிவா படிங்க ஓகே எல்லாத்தையுமே படிக்கணும்னு அவசியம் இல்ல பி பிளாக் 1 பி பிளாக் 2 பேலன்ஸ் இருக்குது பிகாஸ் இது வந்து எனக்கு ஒரு டாப்பர் தட் மீன்ஸ் 95+ எடுக்கிற உங்க சீனியர் சொன்னதுதான் இது ஓகேவா சோ பி பிளாக் பொறுத்த அளவுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க புக் பேக்ல தரவாருங்க ஓகே அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் சோ இதுல பாருங்க குரோமைல் குளோரைடு K2Cr2O7 கரெக்ட்டா இப்போ நான் சிம்பிளா சொல்றேன் இந்த H2SO4 என்ன நடக்க போகுது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா H+ HSO4- ஆ மாறும் ஓகே இந்த NaCl எப்படி இருக்கும் Na+Cl- ஆ இருக்கும் இந்த K2Cr4 எப்படி இருக்கும் it is K plus Cr2O7 2- ஆ இருக்கும் இந்த K-வும் ஓகே HSO4 சேர்ந்து KHSO4 ஆ வந்துருச்சு கரெக்ட்டா அடுத்து யார் இருக்கான்னு பாருங்க Na-வும் HSO4 சேர்ந்து NaHSO4 ஆ வந்துருச்சு because நம்ம எடுத்திருக்கிறது 6 molecule அடுத்து நான் என்ன பண்றேன் சோ K-வை யூஸ் பண்ணியாச்சு Na-வை யூஸ் பண்ணியாச்சு HSO4 யூஸ் பண்ணியாச்சு அடுத்து இந்த Cr2OCl தான் CrO2Cl2 ஆ மாறுது which is குரோமைல் குளோரைடு அவங்க தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஆக்சுவலி வந்து சால்ட் அனாலிசிஸோட ஒன் ஆஃப் த டெஸ்ட் கரெக்ட்டா எங்க படிப்பீங்க ரெட்டிஷ் ஆரஞ்சு வேப்பர்ஸ் கரெக்ட்டா அந்த குரோமைல் குளோரைடு கலர் என்னது ரெட்டிஷ் ஆரஞ்சு வேப்பர் கேஷியஸ் ஸ்டேட் அதான் ஆரோ மார்க் பாருங்க எப்படி கொடுத்திருக்காங்க
and remaining இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இங்க இருக்கிற ஆக்சிஜன் வாட்டரா வெளில போயிடுச்சு. இது மாதிரி எதெல்லாம் ஸ்பிளிட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா வெரி சிம்பிள். ஓகே, அடுத்து பாருங்க, நம்மளுக்கு தேவையான குளோரின். ஏன்னா நான் குளோரின் டெஸ்ட் தான் பண்றேன், அப்ப அந்த குரோமைல் குளோரைட் தான் எடுக்கணும். அந்த குரோமைல் குளோரைட் கூட NaOH ஆட் பண்றேன். அப்படி NaOH ஆட் பண்ணும்போது Na2Cr O4 கிடைக்குது. அதுக்கு அடுத்து NaOCl சேர்ந்து NaCl கிடைக்குது. இங்க இருக்கிற OH அகைன் இன்னொரு OH கூட ரியாக்ட் ஆகி எனக்கு வாட்டரா வெளியில போயிடும். இப்படி வாட்டரா வெளியில போயிடுச்சு. அதுக்கு அடுத்து இருக்கிற ரியாக்ஷன் ரொம்பவே ஈஸி, பிகாஸ் அது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ரைட்டா? டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நம்ம ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்கோம். ரைட், என்ன நடக்குதுன்னு பாருங்க. Na2Cr O4 சோடியம் குரோமேட். சோ Pb Na ஓட இடத்துக்கு வந்துருச்சு, Na Pb ஓட இடத்துக்கு வந்துருச்சு. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இப்படி நடக்கும்போது ஃபைனல் ப்ராடக்ட் எனக்கு எல்லா கலர் precipitate கிடைக்குது. சோ அதனால ஐ எம் கன்ஃபார்மிங் தட் எனக்கு கொடுத்திருக்கிற சால்ட்ல குளோரின் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணணும் அக்கார்டிங் டு சால்ட் ப்ரொசீஜர் படி. பட் இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஆன்சர் கிடைக்கும், பட் இட் வில் டேக் டைம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு 3 hours ப்ரொசீஜர் எழுதி இந்த டெஸ்ட் எல்லாம் பண்றதுக்கு டைம் இருக்காது. சோ சிம்பிளா குளோரைடுக்கு என்ன டெஸ்ட் பண்ணுவீங்க? AgNO3 வச்சு சொல்லிடுவீங்க. கரெக்டா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் क्वेश्चन गाइस. ஜிர்கோனியம் அண்ட் ஹஃப்னியம் எதனால ப்ராப்பர்ட்டி சிமிலரா இருக்கு? ஃபர்ஸ்டே சொன்னதான், ப்ராப்பர்ட்டி சிமிலரா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அங்க அயனிக் சைஸ் சிமிலரா இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஆர் எல்ஸ் அட்டாமிக் சைஸ் சிமிலரா இருக்க வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. சோ அயனிக் சைஸ் சிமிலரா இருக்கும். சோ ஜிர்கோனியம்க்கும் ஹஃப்னியம்க்கும் அயனிக் சைஸ் சிமிலரா இருக்கு. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா, பிகாஸ் ஹஃப்னியம்ல என்ன இருக்கு? யூ ஹேவ் 4f எலக்ட்ரான். அந்த 4f எலக்ட்ரான் என்ன பண்ணுது? லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன் பண்ணுது. அப்ப லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன் பண்ணா சைஸ் என்ன ஆகும்? நம்மளுக்கு கம்மியாகும். கரெக்டா? அப்படி சைஸ் கம்மியாகறனாலதான் நம்மளுக்கு அங்க ஆன்சர் சொல்றோம். சைஸ் சிமிலரா இருந்தா ப்ராப்பர்ட்டி சிமிலர், அவ்வளவுதான். ஓகே, அடுத்து டிஃபரன்ஷியேட் பிட்வீன். ஓகே, நம்ம வந்து மரத்தோட क्वेश्चन பார்த்து முடிச்சிட்டு we will come to this question. Okay, so இந்த question பார்த்தலாம். First, describe the preparation of potassium dichromate. Actually இந்த question நான் எப்படி தெரியுமா ஞாபகம் வச்சுக்குவேன்? Step 1, Step 2, Step 3 அப்படின்னு எழுதிடுவேன். ஓகே, so Step 1 பார்த்துட்டீங்க அப்படின்னா என்னன்னா, it is a iron chromate. Step 1. Okay, so Step 1 என்னது? It is reaction of iron chromate. Iron chromate with Na2CO3. Actually என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, எஸ் பரத், என்ன காரணம்னு சொல்லி கேட்டா, பிகாஸ் வெறும் ஈக்குவேஷனா இருக்கும்போது நான் மறந்துடுவேன். யாருனாலும் சரி மறந்துடுவாங்க. ரைட்டா? இதுவே அவங்க வேர்டிங்ஸா இருக்கும் போது மறக்க மாட்டோம். கரெக்டா? அப்ப ஸ்டெப் 1 ஓட வேலை என்னது? ரியாக்ஷன் ஆஃப் அயன் குரோமைட் வித் Na2CO3. கரெக்டா? இப்படி ஞாபகம் வச்சுட்டேன்னா அந்த ரியாக்டன்ட் மறக்க மாட்டேன் நானு. ரைட்டா? அயன் குரோமைட்டோட ஃபார்முலா என்னது? FeCr2O4. நல்லா பாத்துக்கோங்க. சி குரோமைட் அப்படின்னா Cr2O4 2-. Okay, what is chromate? It is CrO4 2-. What is dichromate? What is dichromate, guys? So dichromate பார்த்துட்டீங்க அப்படின்னா it is Cr2O7 2-. So இது கொஞ்சம் ஐடியா வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்பப்ப நேமுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So chromate, chromate, dichromate. Okay, dichromate. Yes. So இப்போ chromate Cr2O4 இருக்கா? என்னவா மாறிடுச்சு? குரோமேட்டா மாறிடுச்சு. சோடியம் குரோமேட். குரோமேட்டோட ஃபார்முலா என்னது? Na2Cr O4. அடுத்த ஸ்டெப் என்னது? நான் சோடியம் குரோமேட் எடுத்திருக்கேன். அசிடிக் மீடியம்ல போடும்போது எனக்கு சோடியம் டைக்ரோமேட் கிடைச்சிருச்சு. அப்போ ஸ்டெப் 2 என்னது? நம்மளுக்கு
So it is a sodium chromate. Okay, formula தான் நமக்கு தெரியும்ல. So sodium chromate to sodium dichromate. இதான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப். எப்ப நடக்கும்? அசிடிக் மீடியம்ல நடக்கும். ரைட்டா? சோடியம் டைக்ரோமேட். ஸ்டெப் 3 எல்லாத்துலயுமே ஈஸியா இருக்கு. கரெக்டா? ஸ்டெப் 3 மாதிரி எல்லா ரியாக்ஷனும் இருந்துதான் ரொம்ப ஈஸி. குரோமைல் குளோரைட்ல நம்ம ஸ்டெப் 3 என்ன பார்த்தோம்? டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே பார்த்தோம். அதேதான் இங்கேயும் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். சோ ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா இட் இஸ் அ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். சோ அகைன் என்ன ரியாக்டன்ட் எனக்கு ஞாபகம் இருக்கணும்ல. சோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் யார் கூட? வித் KCl கூட. ஏன்னா KCl கூட பண்ணணும்? பிகாஸ் எனக்கு தேவை பொட்டாசியம் டைக்ரோமேட், நம்மளுக்கு சோடியம் டைக்ரோமேட் வேண்டாம், பொட்டாசியம் டைக்ரோமேட் தான் வேணும். அதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். கரெக்டா? அப்போ என்ன ஆகுது? சோ சோடியம் வந்து பொட்டாசியம் பிளேஸ்க்கும் பொட்டாசியம் வந்து சோடியம் பிளேஸ்க்கும் வந்துருது. ரைட்? அப்ப நம்மளுக்கு NaCl பொட்டாசியம் டைக்ரோமேட் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது சொல்லாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரியாக்ஷன் ஆஃப் அயன் குரோமைட் வித் Na2CO3. கரெக்ட். செகண்ட் ஸ்டெப் யாரு? சோடியம் குரோமேட் இஸ் பிகமிங் சோடியம் டைக்ரோமேட். கரெக்டா? தேர்ட் ஸ்டெப் யாரு? sodium dichromate is becoming potassium dichromate by double displacement method by using KCl. அவ்வளவுதான். அப்படியே ரியாக்ஷன் மைண்ட்ல ஞாபகம் வந்துரும். ரைட்டா? சோ FeCr2O4 plus Na2CO3 plus O2 is becoming Na2CrO4 plus H2O. by product விட்டுருங்க, எழுதணும் by product. ஓகே, நெக்ஸ்ட் Na2CrO4 plus H plus medium, acidic mediumல Na2Cr2O7, அதுக்கடுத்து Na2Cr2O7 KCl கூட K2Cr2O7 plus NaCl. அவ்வளவுதான். ஓகே, இதான் நம்மளோட ரியாக்ஷன். அப்படியே ஒவ்வொன்னா படிக்கும் போது மைண்ட்ல ரீகலெக்ட் பண்ணிட்டே வாங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து முக்கியமான ஆளு, எப்படி இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன்லாம் முக்கியமான ஆளோ, இந்த லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன், லாந்தனாய்ட்ஸ் அண்ட் தென் ஆக்டினாய்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். சோ பரத், ஐ திங்க் ஹோப் இட்ஸ் கிளியர். கரெக்டா பரத்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஷியோர் யூ கேன் ஆஸ்க். ஏதாவது ரியாக்ஷன் பார்ட்ல ஸ்டில். ஓகே, சோ ரைட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் லாந்தனாய்ட்ஸ் அண்ட் தென் ஆக்டினாய்ட்ஸ். பாத்தலாமா லாந்தனாய்ட் ஆக்டினாய்ட்ஸ்? சோ லாந்தனாய்ட்ஸ்னா F எலக்ட்ரான் எங்க போகும்? 4F க்கு போகும். Thank you பரத், சூப்பர். ஓகே, ஆக்டினாய்ட்ஸ் அப்படினா 5F க்கு போகும். அடுத்து யாரு? பைண்டிங் எனர்ஜி. பைண்டிங் எனர்ஜி ஒண்ணுமே இல்லங்க, அயனைசேஷன் எனர்ஜி இருக்குல்ல. ரைட்டா? ஒரு ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி தான் யாரு? பைண்டிங் எனர்ஜி. கரெக்டா? அந்த பைண்டிங் எனர்ஜி கண்டிப்பா லாந்தனாய்ட்ஸ்ல ஜாஸ்தி தான் இருக்கும். ஏன்னா லாந்தனாய்ட்ஸ்ல நீங்க அது வந்து ஒரு சின்ன சைஸ் ஆஃப் ஆட்டம், ஆனா ஆக்டினாய்டுங்கிறது இட்ஸ் பெரிய சைஸ் ஆஃப் ஆட்டம். கரெக்டா? டவுன் தி குரூப் இன்க்ரீஸ் ஆகும் தானே படிச்சிருக்கோம். அப்போ பைண்டிங் எனர்ஜி பாத்தீங்கன்னா சோ கண்டிப்பா ஆக்டினாய்ட்ஸ்ல கம்மியா இருக்கும், ஆனா 4Fல ஜாஸ்தி இருக்கும். Binding energy is nothing but energy required to remove an electron, that is nothing but ionization energy. Okay, அவ்வளவுதான். Next, so complex அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகாது, ஆனா இங்க காம்ப்ளெக்ஸ் ஈஸியா ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலி ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும், ஆனா ஆக்டினாய்ட் சூப்பரா ஃபார்ம் ஆகும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த ஸ்மால் சைஸ் சொல்ல முடியாது, ஹை சார்ஜ் டென்சிட்டி அண்ட் தென் அங்க இருக்கிற எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கும். ஓகே, 5F 6S 5F 7S சாரி 5F and then 7S இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற எனர்ஜி நம்மளுக்கு சிமிலரா இருக்கும். 5F அடுத்து 6D சொல்லணும். ஓகேவா? 5F 6D 7S இவங்களுக்கு இருக்கிற எனர்ஜி பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கும். அண்ட் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும் அண்ட் க்ளோசஸ்டா இருக்கும். ஜாஸ்தியா இருக்கும் அண்ட் க்ளோசஸ்டா இருக்குங்கிற மீனிங் என்னன்னா, எனர்ஜி கேப் பிட்வீன் த 5F and then 6D and then 7S இவங்க கிட்ட இருக்கிற எனர்ஜி கேப் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கும். அதனால ஈஸியா வந்து எங்க வேணா பாண்டிங் நடக்கலாம். ஆனா இதுவே நீங்க லாந்தனாய்ட்ஸ் வந்தீங்க அப்படின்னா அங்க யார் இருப்பா? 4F அடுத்து 5D, 5D அடுத்து 6S. அவங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி எனர்ஜி கேப் ஜாஸ்தி. அந்த எனர்ஜி கேப் வச்சுதான் நம்ம ரியாக்ஷனை சொல்ல முடியும். ஓகே, ஏஞ்சல்
Yes, Angel. Hi, welcome. எப்போ ஓகே லைவ் முடிய போற டைம் வரீங்க. இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन தான் இருக்கு, லைவ் முடிஞ்சது. ஓகே, மோஸ்ட் ஆஃப் தி லாந்தனாய்ட்ஸ் பாத்தீங்கன்னா கலர்லெஸ்ஸா இருக்கும். அண்ட் தென் இங்க பாருங்க நம்மளுக்கு இதுவே ஆக்டினாய்ட்ஸ் பாத்தீங்கன்னா கலர்டா இருக்கும். கலர்டா இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். வாட் இஸ் தி ரீசன் ஃபார் தி கலர்டு நேச்சர்? ஓகே, சோ என்ன கலர்டு நேச்சர் வரும் நம்மளுக்கு? Yes, Bharat. So, நம்ம question முடிக்க போறோம். முடிச்சிட்டு கேக்குறீங்களா? Okay, last one question தான். Yes, besides +3 oxidation state, lanthanoid shows +2 and +4 oxidation state in few cases. நம்மளுக்கு தெரியும் லாந்தனாய்டா இருந்தாலும் சரி, ஆக்டினாய்டா இருந்தாலும் சரி, +3 தான் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட், கரெக்டா? பட் அது இல்லாம ஒரு சிலது சொன்ன பேச்சு கேட்காம என்ன பண்ணுது? எக்ஸ்ட்ரா சாக்ட் பண்ணுதா? அவங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் என்ன இருக்கும்? +2 +4 இருக்கும், கரெக்டா? அதே இந்த சைடு வச்சிருந்தீங்கன்னா +4 +5 +6 +7 இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாமே இருக்கு. அதுக்கு காரணமுமே நம்மளோட எனர்ஜி கேப். எனர்ஜி கேப் கம்மியா இருந்ததுன்னா many oxidation states are possible. Okay, last question guys. Yeah, last question. So Fe3+ ஸ்டேபிளா இல்ல Fe2+ ஸ்டேபிளா? சொல்லுங்க பார்க்கலாம். மேத் டியூஷன் இருக்கு மேம், அதான் லேட். I used to watch recording session. Okay guys, super. Okay, see நீங்க ரெக்கார்டிங் செஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல இந்த சாப்டர் எங்களுக்கு நெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் sure you can comment it. Okay, நம்ம அது பேஸ் பண்ணி we will proceed. Okay வா? Okay, so last question. யார் ஸ்டேபிள் மா? So Fe ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறேன். So 26. So என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? So electronic configuration, it is 3d6 4s2. இப்போ Fe2+ கேளுனா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? you will get a 3d6. இதுவே Fe3+ கேளுனா என்ன கிடைக்கும்? you will get a 3d5. சொல்லுங்க பார்க்கலாம். very good Bharat, super. half filled are more stable, so Fe3+ தான் more stable. the right answer, it is half filled, which is more stable. Okay, it is more stable. Yes guys, so ipo session super ah mudichachu. Okay va? So next உங்களுக்கு ஏதாவது doubts இருந்ததுனா you can ask your doubts. Yes Angel. With smileys எல்லாம் சூப்பரா இருக்குல்ல? nice. நாளைக்கு நம்மளோட செஷன்ஸ் தான். பிகாஸ் ஷைன் சார் வந்து கொஞ்சம் லைக் லீவ்ல இருக்காரு. ஸோ அதனால நம்மளுக்கு கண்டினியூஸ் செஷன். ஸோ எல்லாருமே நாளைக்கும் லைவ் மறக்காம ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு என்ன கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம்? மோஸ்ட்லி பி பிளாக்கா தான் இருக்கும். ஓகே, ஸோ பி பிளாக்கோட கொஸ்டின். அந்த பி பிளாக்ல பாத்துட்டீங்கன்னா இனர்ட் பார் இஃபெக்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இனர்ட் பார் இஃபெக்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். வேற யாரும் ரொம்ப முக்கியம் இனர்ட் பார் இஃபெக்ட் இல்லாம? அதுக்கப்புறம் இந்த அனமலஸ் ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம். கேட்டினேஷன் ரொம்ப முக்கியம். கரெக்டா? கேட்டினேஷன் வச்சு அதெல்லாம் கேட்பாங்கல்ல, அதெல்லாமே ரொம்ப முக்கியம். எங்க பரத் ஆளை காணோம்? கொஸ்டின்ஸ் எல்லாம் டவுட் எடுக்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ் பரத். பரத் so P block-க்கு focus only the book back question guys. Okay, அதான் நம்மளுக்கு very 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 important. Okay, larger atomic number. See, larger atomic number க்கு there is no other way. கொஞ்சம் memorize பண்ணனும். அதுக்கான வீடியோஸ் நான் ஷூரா அப்லோட் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, so நீங்க வந்து maybe F block elements க்கு கேக்குறீங்க, right? So I'll note it down, Bharat. I will upload the video for the electronic configuration. So maybe D block, F block க்கு. Okay, ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு, அந்த ட்ரிக்கை வச்சு நம்ம பார்க்கலாம். Okay, any other questions Bharat?
many guys are you in live? Tell me. Or attendance எடுக்கலாமா? Bharat, Hilal, Angel, லாவண்யாலாம் இப்ப காணவே காணோம். என்னாச்சுன்னு தெரியல. லாவண்யா வந்து பிஸியா எக்ஸாம் மோட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அபினவ், ஓகே பாரத். சோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நீங்க டவுட்ஸ் மார்க் பண்ணிட்டு வாங்க. ஓகே, சோ நான் வந்து ஷியரா நீங்க கேட்ட மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, சோ அதுல ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸ் நான் क्वेश्चन ஆஃப் தி டே மாதிரி அப்லோட் பண்றேன். அண்ட் தென் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் ஷியரா ஐ அப்லோட். ஓகே, எஸ். ஓகே गाइस, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனிபடி ஹேவிங் எனி டவுட்ஸ்? கேன் வி வைண்ட் அப் தி செஷன்ஸ்? நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா? நல்லா படிங்க உட்கார்ந்து. ஓகே, நான் சொன்ன மாதிரி நீங்க இப்ப எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சி மார்க்ஸ் ஒரு பெரிய லைக் எஜுகேஷன் இஸ் நாட் ஒன்லி த ஃபீல்ட். நீங்க growth ஆகிறதுக்கு, பட் ஸ்டில் ஈஸியா அது வந்து உங்களை ரூட் எடுத்துட்டு போயிடும். ஓகே, ஈஸியா அதுல நீங்க வந்து அப்ஸ்கில் ஆயிக்கலாம். ஓகே, சோ இட் இஸ் an easy tool எஜுகேஷன். ஓகே, சோ வேற ஃபீல்ட்லயும் மேபி நல்ல growth இருக்கும், பட் அது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் எஜுகேஷன்ல கண்டிப்பா கன்சிஸ்டன்சியோட இருக்கும். சோ ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. நம்ம நெக்ஸ்ட் லைவ்ல மீட் பண்ணலாம். Thank you, bye bye. Okay, and again உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். எஸ், நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே சொன்னதுதான். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, and then subscribe our channel, and then like this video and share to your friends. Okay, bye bye.